அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அனைத்து துறையினரும் மீண்டும் வீட்டிலிருந்து பணியாற்றும் நடைமுறை. பேசுபொருளாகி வரும் டாலரின் பெறுமதி மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். 700 ரூபாய் வரை அதிகரிக்க திட்டமிடப்பட்ட எரிபொருள் விலை பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும், வெளியான அறிவிப்பு. துபாயில் மறைந்திருந்த பாதாள உலக சூத்திரதாரி கைது, விரைவில் நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை. இலங்கையில் நடைமுறைக்கு வந்துள்ள டிஜிட்டல் மோட்டார் காப்பீட்டு அட்டை, மில்லியன் கணக்கான பிளாஸ்டிக் அட்டைகள் ஒழிப்பு. இலங்கை மக்களை ஏமாற்றும் அனுரா அரசு, அமெரிக்க டாலரின் பெறுமதியில் நடக்கும் மோசடி அம்பலம். கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட பெண்கள் 3 வருடங்களின் பின்பு சிக்கிய இரட்டை கொலை சந்தேக நபர். மே மாதம் 31ஆம் திகதி விசேட விடுமுறை. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படலாம் என வெளியாகும் தகவல்கள் குறித்து இதுவரை இறுதி முடிவுகள் எடுக்கப்படவில்லை என தொழில் அமைச்சின் செயலாளர் SM பியதேச தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் மற்றும் ஆற்றல் நுகர்வை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் மீண்டும் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையை அறிமுகப்படுத்தவுள்ளதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன. இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறையை மீண்டும் கொண்டு வருவது குறித்து இதுவரை இறுதி முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என அமைச்சின் செயலாளர் பியதேச தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த வாரம் வீட்டிலிருந்து வேலை செய்யும் அறிவிப்பு வெளியாகும் என தகவல்கள் பரவிய பின்னணியிலேயே அமைச்சின் செயலாளர் இவ்வாறு ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு விளக்கம் அளித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி அத்தகைய உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை என தொழில் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அண்மை காலமாக வெளிநாட்டு நாணய மாற்று சந்தையில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்கள் குறித்து பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என இலங்கை மத்திய வங்கி உறுதியளித்துள்ளது. ரூபாவின் மதிப்பில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் சந்தையின் அடிப்படை ஸ்திரமின்மையால் ஏற்பட்டவை அல்ல என்றும், மாறாக வதந்திகள் மற்றும் தற்காலிக சந்தை சிதைவுகளால் ஏற்பட்டவை என்றும் மத்திய வங்கி ஆளுநர் பி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். பணம் அச்சிடல் மற்றும் உத்தியோகபூர்வ நாணய மாற்று விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் ஏற்பட்ட இந்த நிலைமையானது வங்கிகளுக்கு இடையிலான சந்தையினால் அல்லாமல் வர்த்தக வங்கிகளுக்கும் அவற்றின் வாடிக்கையாளர்களுக்கும் இடையிலான அசாதாரண நடவடிக்கைகள்னாலேயே இந்த நிலை உருவானது என்று விளக்கினார். சாதாரண சூழ்நிலையில் வர்த்தக வங்கிகள் தங்களுக்குள் வர்த்தம் செய்யும் வங்கிகளுக்கு இடையிலான சந்தை நாணய மாற்று விகிதங்களே அளவுகோலாக கருதப்படும். எதிர்வரும் ஜூலை மாதம் இறுதி வரை நாட்டிற்கு தேவையான எரிபொருள் இருப்புகள் தற்போது நாட்டில் உள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். இதற்கமைய இந்த மாதம் 28 மற்றும் 31ஆம் திகதிகளில் மேலும் 2 கச்சா எண்ணெய் கப்பல்கள் நாட்டிற்கு வரவுள்ளதாகவும், எதிர்வரும் நாட்களில் எரிபொருள் விலைகளில் பெரியளவிலான உயர்வையோ அல்லது விலை குறைப்பையோ எதிர்பார்க்க முடியாது என்றும் கூறியுள்ளார். ஏப்ரல் மாதத்தில் உலக சந்தையில் டீசல் விலை அதிகரித்திருந்த போதிலும் தற்போது அந்த விலை படிப்படியாக குறைந்து வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். இதற்கு முன்னதாக எதிர்பார்க்கப்பட்டவை போன்று விலையை 700 ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டிய தேவை தற்போது அதிகரிக்க வேண்டும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்பு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும், வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும், திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
துபாயில் தலைமறைவாக பதுங்கிக் கொண்டு இலங்கையில் குற்ற செயல்களை மேற்கொண்டு வந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களில் ஒருவரான ஆல்டோ தர்மே கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை துபாயில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆல்டோ தர்மே என்று அழைக்கப்படும் எல்லாவல்ல லியனகே தர்மஸ்ரீ ஃபெரோரோ என்ற நபர் துபாயிலிருந்து இலங்கையில் பல்வேறு கொலைகளையும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களையும் அரங்கேற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் துபாயின் இரவு விடுதியொன்றில் கடந்த 23ஆம் தேதி இரவு மேற்கொள்ளப்பட்ட ஒரு விசேட நடவடிக்கையில் ஆல்டோ தர்மே, அவரது மனைவி மற்றும் அவருக்கு மிகவும் நெருக்கமான 3 நண்பர்கள் ஐக்கிய அரபு அமீரக போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாரினால் தேடப்பட்ட நிலையில் இலங்கையிலிருந்து தப்பி சென்று நீண்ட காலமாக வெளிநாட்டில் பதுங்கியிருந்த இந்த குற்றவாளியை கைது செய்வதற்காக சர்வதேச போலீசாரின் சிவப்பு அறிவித்தலும் வெளியிடப்பட்டிருந்தது. தெஹிவள கல்கிஸ்ஸ மாநகர சபையின் பொதுஜன எக்ஸத் பெரமுனவின் முன்னாள் மாநகர சபை உறுப்பினரும் இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் தற்போதைய தலைவருமான தனஜிய டி சில்வாவின் தந்தை ரஞ்சன் டி சில்வா சுட்டுக் கொல்லப்பட்டதன் முக்கிய சூத்திரதாரி என்றும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு ரத்மலானியில் உள்ள அவரது வீட்டின் முன்பாக ரஞ்சன் டி சில்வா கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த நேரத்தில் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்திய விசாரணை குழுக்கள் ஆல்டோ தர்மே என்ற இந்த பாதாள உலக தலைவரால் துபாயில் இருந்து இந்த கொலை முழுமையாக திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டது என்று தெரிய வந்துள்ளது. இலங்கையில் இதுவரை காலமும் நடைமுறையில் இருந்த வாகன காப்புறுதி பிளாஸ்டிக் அட்டைகளுக்கு பதிலாக அதிகாரப்பூர்வமாக முழுமையான டிஜிட்டல் மோட்டார் காப்புறுதி முறை நடைமுறைக்கு வந்துள்ளது. அதன் பிரகாரம் இனிவரும் காலங்களில் காப்புறுதி நிறுவனங்களால் வழங்கப்படும் பாரம்பரிய பிளாஸ்டிக் அட்டைகளுக்கு பதிலாக டிஜிட்டல் முறையில் வாகன காப்புறுதியை உறுதிப்படுத்தும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய நடைமுறை மே 1ஆம் தேதி முதல் செயற்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் நாட்டில் இயங்கும் 14 காப்புறுதி நிறுவனங்களும் தற்போது பிளாஸ்டிக் அட்டைகளுக்கு பதிலாக டிஜிட்டல் காப்புறுதி முறைக்கு மாறியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சுங்க திணைக்களம் பயன்படுத்தும் அமெரிக்க டாலருக்கான மாற்று வீதம் இலங்கை மத்திய வங்கி மற்றும் வர்த்தக வங்கிகள் அறிவித்துள்ள தற்போதைய சந்தை நாணய மாற்று வீதத்தை விட அதிகமாக இருப்பதாக சுதந்திர சட்டத்தரணிகள் அமைப்பு கவலை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. கடந்த 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நடைபெறும் அனைத்து சுங்க பரிவர்த்தனைகளுக்கும் ஒரு அமெரிக்க டாலருக்கு 351.17 ரூபாய் என்ற நாணய மாற்று வீதம் பயன்படுத்தப்படும் என சுங்க திணைக்களம் வர்த்தமானி மூலம் அறிவித்துள்ளது. இந்த மாற்று வீதமானது வங்கித்துறையில் தற்போது நிலவும் சாதாரண மாற்று வீதத்தை விட கணிசமான அளவு அதிகமாகும். மத்திய வங்கிக்கு இடையிலான மாற்று வீத தலையீடுகள் மூலம் டாலரின் மதிப்பை குறைந்த மட்டத்தில் பேண மத்திய வங்கி முயற்சிக்கின்றது. இதேவேளை அரசாங்கத்திற்கு அதிக வருவாயை ஈட்டித்தரும் சுங்க திணைக்களம் இறக்குமதிகளுக்கு தொடர்ந்து அதிக மாற்று வீதத்தை பயன்படுத்தி வருவதாக சுதந்திர சட்டத்தரணிகள் அமைப்பு தங்கள் அறிக்கையில் குற்றம் சுமத்தியுள்ளது. 2 வேறுபட்ட கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் எதிர்வரும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 3 வருடங்களுக்கும் மேலாக தேடப்பட்டு வந்த நிலையிலேயே கடந்த சனிக்கிழமை மதுகம வெலிகந்த பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ஞாயிற்றுக்கிழமை லிந்துலி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட பின்பு முன்னெடுக்கப்பட்ட மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து அவர் நுவரெலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றில் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஹோமாஹம பிரதேசத்தை சேர்ந்த 47 வயதான மகேஷ் அசலங்க டி ஜொய்சா என்பவரே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி தலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் மலையில் உச்சியில் பெண்ணொருவரின் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலும் தலங்கம போலீஸ் பிரிவில் 57 வயதான பெண்ணொருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலும் இவர் தேடப்பட்டு வந்த முதன்மை சந்தேக நபராவார். மத்திய மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் வழிகாட்டுதலின் கீழ் சந்தேக நபரின் தொலைபேசி இலக்கத்தின் மூலம் பெறப்பட்ட தரவுகள் மற்றும் ரகசிய தகவல்களின் அடிப்படையிலேயே இந்த திட்டமிட்ட கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டுக்கான அரச வெசாக் உற்சவத்தை முன்னிட்டு மே மாதம் 31ஆம் தேதியை அரசாங்க விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தி பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. முன்னதாக மே மாதம் 2ஆம் தேதி வழங்கப்படவிருந்த விடுமுறையை திருத்தம் செய்து இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது.
இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.